இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாம்பரம் அடுத்த படப்பையை சேர்ந்த இளம்பெண் ஜெயஸ்ரீ. இந்த பெண்ணுக்கு வயது 27. இவருக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி சென்னையை அடுத்த நாவலூரை சேர்ந்த சதீஷ் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இதற்காக பெண் வீட்டார் தரப்பில் 40 சவரன் நகை, பாத்திரம், 18 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான சீர்வரிசை வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் திருமணமான சில மாதங்களிலேயே ஜெயஸ்ரீயிடம் கூடுதலாக வரதட்சணை கேட்டு மாப்பிள்ளை வீட்டார் தரப்பில் தொந்தரவு செய்துள்ளனர். குறிப்பாக மாமியார் சாந்தகுமாரி, மாமனார் நடராஜன், கணவருடைய சகோதரன் ராஜேஷ் ஆகியோர் கார் பணம் வாங்கி வருமாறும் தொந்தரவு செய்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் வரதட்சணை கொடுமை பாலியல் தொந்தரவாக மாறியிருக்கிறது. மாமனார் நடராஜன், கணவருடைய சகோதரன் ராஜேஷ் ஆகிய இருவரும் சேர்ந்து ஜெயஸ்ரீக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள். இது குறித்து கணவரிடம் சொன்னாலும் அவர் எதுவும் கண்டுகொள்ளவில்லை. கணவரும் பெற்றோருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு வரதட்சணை கேட்டுள்ளார். நாளுக்கு நாள் கணவர் வீட்டாரின் கொடுமை அதிகரிக்கவே அங்கிருந்து தப்பித்து தன்னுடைய பெற்றோரின் வீட்டுக்கு வந்து நடந்தவற்றை கூறி கதறி அழுதுள்ளார் அந்த பெண். தனக்கு ஏற்பட்ட வரதட்சணை கொடுமை மற்றும் பாலியல் அத்துமீறல் குறித்து தாம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த பெண் புகாரும் அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த தாம்பரம் போலீசார் ஜெயஸ்ரீயின் மாமனார் நடராஜனை கைது செய்திருக்கிறார்கள். இவர் கைது செய்யப்பட்ட நிலைமையில் தலைமறைவாக உள்ள நடராஜின் மகன்கள் மற்றும் மனைவியை போலீசார் தேடி வருகிறார்களாம். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்னதான் பண்றதுன்னு தெரியலங்க. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.